பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியரும் சிவபெருமானும் சேர்ந்து தான் தமிழ் மொழியை உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம ஆட்கள் ரொம்ப ஆழமா நம்புனாங்க. ஆமா, அது ஒரு ரொம்ப காலமா இருக்கிற நம்பிக்கை. ஆனா இதே காலகட்டத்துல ஐரோப்பால என்ன நினைச்சாங்க தெரியுமா நீங்க? இத்தாலிய மொழிய தான்தே அப்படிங்கிற ஒரு கவிஞர் தான் சொந்தமா உருவாக்குனார் அப்படின்னும், ஆங்கிலத்தை சாசர் உருவாக்குனார் அப்படின்னும் நம்புனாங்க. அதாவது மொழிய ஒரு கடவுளோ அல்லது ஒரு மாபெரும் அறிஞரோ ஒரு மதிய நேரத்துல உட்கார்ந்து எழுதி நம்ம கையில கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலகம் முழுக்கவே இருந்திருக்கு. கரெக்ட். ஆனா உண்மை என்னன்னா, எந்த ஒரு மாபெரும் மேதையின் மூளையிலிருந்தும் மொழி பிறக்கல. ஆதி மனிதன் வேட்டையாடும் போது சந்தோஷத்துல எழுப்பின ஒரு முணுகல்ல இருந்தோ அல்லது ஒரு வெற்று சத்தத்துல இருந்துதான் உலகத்தின் அத்தனை மொழிகளும் பிறந்துச்சு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா இதுதான் வரலாற்றோட மிக சுவாரஸ்யமான ஒரு முரண். மொழி அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நபரால் உருவாக்கப்பட்ட ஒரு முழுமையான கட்டமைப்பு கிடையாது. ஆமா, ஒரு ஓவர் நைட்ல நடக்கிற விஷயம் இல்ல அது. நிச்சயமா. எந்த ஒரு மொழியும் ஒரு நாணயத்தை போல ஒரே நாள் அச்சடிச்சு வெளியிடப்படல. அது ஒரு விதைய போல பல நூற்றாண்டுகளா பல்லாயிரம் ஆண்டுகளா மனிதர்களோட உள்ளுணர்விலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைஞ்சு முளைச்சு வளர்ந்த ஒரு மாபெரும் கலை. அப்போ இந்த ஆழமான தேடலோட நோக்கம் என்னன்னா, தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வரலாறு சார்ந்த ஆவணங்களை வச்சுக்கிட்டு மொழி எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற ஆச்சரியமான உண்மைகளை நோக்கி தான் நம்ம இன்னைக்கு பயணிக்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம் இது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. கடவுள் மொழிய உருவாக்கல அப்படின்னா ஆதி மனிதன் எப்படி தன்னுடைய முதல் வார்த்தைய பேசினான்? ஏன்னா அவனுக்கு யாருமே மொழிய கற்றுக் கொடுக்கலையே. ஜெஸ்பர்சன் அப்படிங்கிற ஒரு மொழி அறிஞரோட ஆய்வு முடிவுகளை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் முதல்ல பேசவே இல்லையா? ஆமா, அவன் பாடுவதற்கு தான் முதல்ல கத்துக்கிட்டானா. இது கேட்கவே ஒரு விசித்திரமான முரண்பாடா இருக்குதே. அதாவது இத மனிதனோட அன்றாட பழக்க வழக்கங்களோட பொருத்தி பார்த்தா அதுல இருக்கிற உண்மை நமக்கு ஈஸியா புரியும். மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த ஆதி மனிதன் விலங்குகளை வேட்டையாடி முடிச்சதும் சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டு தன் கூட்டத்தோட சேர்ந்து ஆடி இருக்கான். ஓஹோ, அந்த கொண்டாட்டத்துல. கரெக்ட். அப்படி ஆடும்போது அவனை அறியாமலேயே தொண்டையிலிருந்து சில வெற்று ஒலிகளை தொடர்ச்சியா எழுப்பியிருக்கான். தொடக்கத்துல அந்த சத்தங்களுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, வெறும் சத்தங்கள் மட்டும்தான். ஆமா. நாளாக நானாக என்னாகுதுன்னா அவனோட குறிப்பிட்ட சத்தம் ஒரு குறிப்பிட்ட விலங்கையோ அல்லது வேட்டையாடுற இடத்தையோ அவனோட செயலோட தொடர்புடையதா அவன் மூளையில பதிவாகுது. ஓ, அப்படிதான் லிங்க் பண்றான். இப்படிதான் பொருளே இல்லாத வெற்று ஒலிகளா இருந்தவை மெல்ல மெல்ல கருத்த உணர்த்தும் சொற்களா மாறத் தொடங்குச்சு. இத நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது ஒரு மிகப்பெரிய கற்பாறை இருக்கு. அத பார்த்தா ஒரு முழு உருவம் போல தெரியும். ஆனா அத ஒளியால செதுக்கி உடைச்சு சின்ன சின்ன கற்களா மாத்தும்போது ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி வடிவம் கிடைக்குது இல்லையா? ஆமா, சிறப்பான ஒரு உதாரணம் இது. அதுபோலதான் தொடர்ச்சியா பாடின அந்த நீண்ட ஒளிகளை ஆதி மனிதன் சிறு சிறு துணுக்குகளா வெட்டி எடுத்திருக்கான். அந்த ஒவ்வொரு துணுக்குக்கிற்கும் ஒரு பொருளை ஏற்றி அதை சொற்களா மாத்திருக்கான். அந்த ஒளிகளை வெட்டி எடுக்கிற திறன் எப்படி அவனுக்கு வந்துச்சு அப்படிங்கறத நாம கவனிக்கணும். அவனுடைய அறிவு படிப்படியா வளர்ந்தது தான் அதுக்கு காரணம். அறிவு வளர்ச்சின்னா அவனோட மூளை வளர்ச்சி சொல்றீங்களா? கண்டிப்பா. குகைகள்ல மிருகங்களை போட வாழ்ந்த மனிதன் தன் மூளை வளர்ச்சியால மரக்கிளைகளை வச்சு ஒரு குடிசை கட்ட கத்துக்கிறான். அதுக்கப்புறம் மண்ணை சுட்டு செங்கல் செய்யறான். அத வச்சு மாட மாளிகைகளை கட்டுறான். அபாரமான ஒரு வளர்ச்சி. எப்படி அவனுடைய உறைவிடம் ஒரு குகையிலிருந்து மாளிகையா பரிணாமம் அடைஞ்சிச்சோ அதே மூளை வளர்ச்சி தான் அவனுடைய மொழியையும் வெற்று ஒலிகள்ல இருந்து பிரிச்சு நுட்பமான சொற்களா மாத்துச்சு. இது மனித மூளையோட பரிணாம வளர்ச்சியோட நேரடியா தொடர்புடையது. இப்போ இன்னொரு விஷயம். தனித்தனி மனிதர்களா குகைக்குள்ள முணங்கிக்கிட்டு இருந்தவங்க எப்போ கூட்டமா வாழத் தொடங்கினாங்களோ அப்போதான் தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்க பல சொற்கள் தேவைப்பட்டிருக்கும். நிச்சயமா, கூட்டமா வாழும்போதுதான் மொழிக்கான உண்மையான தேவையே வருது. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு நிலப்பரப்புல வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்த நில அமைப்புக்கும் அவங்க உருவாக்கின சொற்களுக்கும் என்ன சம்பந்தம்? மனிதனோட வாழ்க்கை அவன் வாழும் நிலத்தோட தன்மையை பொறுத்துதான் முழுமையா அமையுது. பழந்தமிழர்கள் இத மிகச் சரியா 5 வகையா பிரிச்சாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதேதான். ஒவ்வொரு நிலத்திலையும் மக்களோட தொழில் வெவ்வேறா இருந்துச்சு.
அந்த தொழில்கள்ல இருந்து தான் சொற்களே முளைச்சு வந்துச்சு. அப்போ மலைப்பகுதியான குறிஞ்சில வாழ்ந்த மக்களுக்கு கடல்னா என்னன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லையே. அவங்க உலகம் முழுக்க வேட்டையாடுறதும் தேன் எடுக்கிறதும் மட்டும்தானே. கண்டிப்பா. அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு கப்பல் அல்லது மீன் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கான தேவையே இருந்திருக்காது. ஓ, அப்போ சந்தனம், மிளகு கொடி, வேட்டை, தேன் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அங்க பிறந்திருக்கணும். ஆமா, அவங்க எதை பார்த்தாங்களோ எதை சாப்பிட்டாங்களோ அதுக்கு மட்டும்தான் பேரிட்டாங்க. இப்போ முல்லை நிலத்தை எடுத்துக்கிட்டா அது காடும் காடு சார்ந்த இடமும். அங்க ஆடு மாடு மேய்க்கிறது தானே பிரதான தொழில். கரெக்ட். அங்க ஆடு மாடுகளை மேய்ப்பதும் பால் தயிர் நெய் காய்ச்சுவதும் தான் தொழில். அதனால பால் பொருட்கள் சார்ந்த வார்த்தைகள் அங்குதான் அதிகமா தோன்றுச்சு. மாடுகளை மேய்க்கும்போது அவங்க வாசிச்ச குழல் இசையிலிருந்து இசை தொடர்பான வார்த்தைகள் சிலவும் உருவாயிருக்கு. இதே நெய்தல் நிலத்துல கடலும் கடலோடைய வாழ்க்கை முறையும் இருந்ததால ஓடம், தோணி, கப்பல், பாய்மரம், உப்பு காய்ச்சுதல் அப்படிங்கிற சொற்கள் உருவாகியிருக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா பாலை நிலம் ஒரு வறண்ட பகுதி. அங்க வழியில போறவங்களோட பொருட்களை பறிக்கிறதும் கொற்றவைய வழிபடுறதும் தான் நடந்துச்சு. அதனால அங்க வார்த்தைகளோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி? குறிஞ்சியிலும் முல்லையிலையும் சொற்கள் இருந்துச்சு. ஆனா அவை அன்றாட தேவைகளுக்கான சாதாரண வார்த்தைகள். ஆனா மருத நிலம், அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்க வந்த பிறகுதான் பல்லாயிரக்கணக்கான சொற்கள் வெள்ளம் போல தமிழுக்குள்ள வருது. ஆமா, அது உண்மைதான். கலைகள், மருத்துவம், நாடகம், சிற்பம்னு பல புதிய சொற்கள் பெருகியிருக்கு. மருத நிலத்துல மட்டும் ஏன் இப்படி ஒரு மொழி வெடிப்பு நடந்துச்சு? சொற்களோட எண்ணிக்கையை வச்சு ஒரு நாகரிகத்தோட வளர்ச்சியை நாம எடை போட முடியுமா? நாகரிகத்தோட உச்சமே மருத நிலத்துல தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். மத்த நிலத்துக்கும் இதுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்ன தெரியுமா? என்னது? உணவு உத்தரவாதம். குறிஞ்சி நில மனிதன் காலையில எந்திரிச்சா வேட்டைக்கு சென்றாகணும். அவனுக்கு உணவு தேடுறதே அன்றாட போராட்டமா இருந்துச்சு. சிந்திப்பதற்கு அவனுக்கு நேரமே இல்ல. ஆனா மருத நிலத்துல முறையான பயிர் தொழில், அதாவது விவசாயம் தொடங்குச்சு. கரெக்ட். உழுது பயிரிட்டா அடுத்த 6 மாசங்களுக்கு தேவையான உணவு அவனது களஞ்சியத்துல சேர்ந்துடுச்சு. அவனுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைச்சது. பசி தீர்ந்த பிறகுதான் மனிதனுடைய மனம் மற்ற கலைகளை நோக்கி பயணிக்குது. ஓஹோ, அந்த உபரியான நேரத்துல தான் இந்த கலைகள் எல்லாம் வந்ததா? ஆமா, அந்த நேரத்துல தான் ஓவியம், சிற்பம், நடனம், இசை, மருத்துவம்னு பல துறைகளை அவன் உருவாக்குனான். இந்த ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியான பேர்கள், நுட்பமான வினைச்சொற்கள் தேவைப்பட்டுச்சு. இந்த தேவையே ஆயிரக்கணக்கான புதிய சொற்களை உருவாக்கி மனித நாகரிகத்தோட உயிர்நாடியா மருத நிலத்தை மாத்திருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆக வயிற்றுப்பசி அடங்குன பிறகுதான் மனிதன் கற்பனை செய்ய தொடங்குனான். அந்த கற்பனைகள் தான் பல கலைகளா பரிணமிச்சு அதுக்கான சொற்களையும் உருவாக்குச்சு. அதோட மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல இந்த 5 நிலத்து மக்களும் வணிகத்தின் மூலமா சந்திக்க தொடங்கினப்போ ஒரு நிலத்தோட சொற்கள் மற்ற நிலங்களுக்கும் பரவுச்சு. அப்படி பரவி மொழி ஒரு முழுமையான பொது வடிவத்தை பெற்றிருக்கு. சமூகங்கள் எப்படி சொற்களை பகிர்ந்து ஒரு பிரம்மாண்டமான மொழிய கட்டி எழுப்புனாங்க அப்படின்னு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய பயணம். ஆனா சமூகத்தை விட்டுட்டு ஒரு தனி மனிதனை, குறிப்பா ஒரு குழந்தை எடுத்துப்போம். ஒரு குழந்தை பிறந்து எப்படி இந்த மாபெரும் சொற்களஞ்சிய கூட தன்னை இணைச்சுக்குது? மனித நாகரிகத்தோட அடிப்படை திறனே போலச் செய்தல், அதாவது இமிட்டேஷன் தான். ஒரு குழந்தை முதல்ல தான் கேட்கிற ஒலிகளை அப்படியே திரும்ப சொல்லுது. தொடக்கத்துல அதுக்கு எந்த வேறுபாடும் தெரியாது. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு மரத்தை பார்த்து மரம் அப்படின்னு கத்துக்கிட்ட குழந்தை தென்னை மரத்தை பார்த்தாலும் மரம்னு தான் சொல்லும். வேறுபாடுகளை அது மெதுவா தான் புரிஞ்சுக்குது. அந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிற விதத்துல தான் ஒரு குழந்தை எவ்வளவு தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கா சிந்திக்குது அப்படிங்கறது வெளிப்படுது. கண்டிப்பா. குழந்தைங்க இலக்கணம் படிக்காமலே ரொம்ப சரியா எப்படி பேசுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு வியப்பு இருந்துச்சு. ஆனா இந்த ஒப்புமையாக்கம் அப்படிங்கிற திறனை படிக்கும்போது தான் அதோட ரகசியம் எனக்கு புரிஞ்சுது. ஆமா, இந்த ஒப்புமையாக்கம், அதாவது அனாலஜி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குழந்தை பெரியவங்க பேசுறத கவனிக்குது. எடுத்தான் அப்படின்னா அது ஒரு ஆண்பாலை குறிக்குது, அதுவும் நடந்து முடிஞ்ச ஒரு செயலை குறிக்குது அப்படிங்கறத தன் மூளையில ஒரு ஃபார்முலா போல பதிய வச்சுக்குது. ஓ, அப்போ அடுத்த முறை கொடு அப்படிங்கிற வார்த்தைய கற்கும்போது தானாகவே அத கொடுத்தான் அப்படின்னு இலக்கண பிழை இல்லாம ஒப்புமைப்படுத்தி பேசுது. சரியா சொன்னீங்க. இது இலக்கணத்தோட மிக முக்கியமான ஒரு படிநிலை. ஒரு கணக்கோட சூத்திரத்தை போலதான் குழந்தை மொழிய கத்துக்குது. ஆரம்ப பெயர்ச்சொல்லோட வேற்றுமைகள், வினைச்சொற்களோட கால வேறுபாடுகள்னு அனைத்தையும் இந்த ஒப்புமையாக்க முறையில குழந்தை தன்னிச்சையாகவே தன் மூளையில கட்டமைச்சுக்குது.
இது எந்த பள்ளிக்கூடமும் கற்றுத்தராத ஒரு இயற்கை நுட்பம். ஆனா குழந்தைங்களை இவ்வளவு தெளிவா ஒரு லாஜிக் மூலமா மொழியை கத்துக்கும் போது வளர்ந்த பெரியவங்க ஏன் மொழி இவ்ளோ குழப்புறாங்க? என்ன சொல்றீங்க? அதாவது பெரியவங்களோட மொழியில நிறைய மறைமுகமான வார்த்தைகளும் தங்களுக்கு புரியாத விஷயங்களை கண்டு பயந்து உருவாக்கப்பட்ட சொற்களும் இருக்குது. ஓ, அதுவா? பெரியவங்களோட மொழி பயன்பாட்டுல மனித மனவியல், குறிப்பா அச்சம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. பண்டைக்கால மனிதனுக்கு இறப்பு அப்படின்னா என்னன்னே புரியல. அத கண்டா அவன் ரொம்ப கடுமையா பயந்தான். மரண பயம். ஆமா. அதனால யாராவது இறந்துட்டாங்கன்னா செத்தார் அப்படின்னு நேரடியாக சொல்றது தமக்கும் அந்த மரணத்தை கொண்டு வந்துடுமோ அப்படின்னு அஞ்சினான். அந்த பயத்தின் காரணமா இறப்ப ஒரு தூக்கமா நினைச்சு துஞ்சினார் அப்படின்னு சொல்லத் தொடங்கினான். ஓ, காலப்போக்குல இது மத நம்பிக்கைகளோட கலந்து காலமானார், பரமபதம் அடைந்தார் அப்படின்னு மாறிடுச்சு. கரெக்ட். இத நீங்களும் கவனிச்சிருக்கலாம். இன்னைக்கும் கூட நம்ம வீடுகள்ல யாருக்காவது உயிர் போயிட்டா அத நேரடியாக சொல்ல தயங்குவாங்க. அவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்றத விட பாசவை ஆகிட்டார் அப்படின்னு ஆங்கிலத்திலேயோ அல்லது உடம்பு குளிர்ந்து போயிடுச்சு அப்படின்னு கிராமங்களிலேயோ இன்னமும் சொல்வாங்க. ஆமா, இதத்தான் இலக்கணத்துல தகுதி வழக்கு அல்லது மங்கள வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பயமுறுத்தும் அல்லது மங்களமில்லாத நிகழ்வை நேரடியாக சொல்லாம சற்று மென்மையா மாற்றி சொல்றது. நாம எந்த அளவுக்கு ஆதி மனிதனோட அந்த பயத்தை தொடர்றோம் அப்படின்னு பாருங்க. இது போலவே விளக்கை அணை அப்படின்னு சொல்றதும் அபசகுணமா பார்க்கப்பட்டுச்சு. விளக்கை அணைச்சா திருமகளோட அருள் நீங்கி வறுமை வரும் அப்படிங்கிற பயத்துல விளக்கை குளிரவை அல்லது விளக்கை அமர்த்து அப்படின்னு புதிய சொற்களை உருவாக்குனாங்க. இது மக்கள் தங்களுடைய பயத்தினால ஏற்படுத்திக்கிட்ட ஒரு பாதுகாப்பு வளையம். ஆனா பயம் ஒரு பக்கம் மொழிய மாத்துச்சுன்னா இன்னொரு பக்கம் ரகசியத்தை காப்பாத்தவும் சில சொற்களை மாத்தி பயன்படுத்தியிருக்காங்களே. ஆமா, எல்லாரும் தங்களுக்குள்ள ஒரு ரகசிய குறியீட்டை வச்சிருந்தது போல தெரியுது. அந்த ரகசிய குறியீட்டுக்கு பேர் தான் குழுவுக்குறி. குழுவுக்குறி. ஆமா, சமூகத்துல பல தொழில் குழுக்கள் உருவான பிறகு ஒரு குழுவினர் தங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயம் வாங்குபவங்களுக்கோ அல்லது வெளியாட்களுக்கோ புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரகசிய குறியீடுகளை உருவாக்குனாங்க. ஓ, பிசினஸ் சீக்ரெட்ஸ். கரெக்ட். பொற்கொல்லர்கள் தங்களுடைய வியாபார ரகசியம் மத்தவங்களுக்கு தெரியாம இருக்க பொன்ன பரி அப்படின்னாங்க. காடுகள்ல யானை பிடிக்கிறவங்க ஆடைய காரை அப்படின்னும் வேடர்கள் கள்ள குறிக்க சொல் விளம்பி அப்படின்னும் பயன்படுத்தினாங்க. ஆக மொழி அப்படிங்கிறது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டும் கிடையாது, அது ஒரு குழுவோட ரகசிய பாதுகாப்பு அரணாகவும் செயல்பட்டிருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ ஆதி மனிதனோட வெறும் சத்தத்திலிருந்து நிலம் சார்ந்த சொற்களாகி பயத்தினால புதிய பரிமாணங்களை அடைஞ்ச மொழி எப்படி ஒரு முழுமையான மொழியா ஒரு இலக்கண கட்டமைப்பா உருமாறுது. உலகத்துல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு, அதுக்கெல்லாம் இலக்கண அமைப்பு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. நிச்சயமா இல்ல. தமிழ் மொழியோட உடற்கூறியல், அதாவது அனாட்டமி, எந்த வகையை சேர்ந்தது? மொழி ஆராய்ச்சியாளர்கள் உலக மொழிகளின் அமைப்பை 3 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. முதலாவது தனிநிலை மொழிகள். தனிநிலை மொழிகள்னா உதாரணமா சீன மொழி. இதுல சொற்கள் ஒன்றோடொன்று சேராம தனித்தனியா நிக்கும். நீங்க சில பிளாஸ்டிக் கட்டைகளை தனித்தனியா வைக்கிறது போல அது செயல்படும். ஓகே. ரெண்டாவது உட்பிணைப்பு நிலை மொழிகள். வடமொழி எனப்படும் சமஸ்கிருதம் இதுக்கு ஒரு உதாரணம். இதுல ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் சேரும்போது அந்த மூலச்சொல்லை உருகுலைஞ்சு தன் வடிவத்தை மாத்திக்கும். ஒரு மெழுக உருக்கி இன்னொரு வடிவம் கொடுக்கறது போலவா? சொன்னீங்க, அப்படியே மாறிடும். ஆனா தமிழ் இந்த 2 வகையிலயும் வராது இல்லையா? தமிழ் ஒரு ஒட்டுநிலை மொழி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி செயல்படுது? ஒட்டுநிலை மொழியோட சிறப்பு என்னன்னா, ஒரு சொல்லின் ஆணிவேர், அதாவது அந்த அடிச்சொல் எந்த சூழ்நிலையிலும் சிதையாம ஒரு வலுவான அஸ்திவாரம் போல அப்படியே நிக்கும். அது மேல மற்ற விகுதிகள் அல்லது இடைநிலைகள் ஒட்டிக்கும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அறிஞன் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கோங்க. இதுல அரி அப்படிங்கிறது தான் ஆணிவேர். அதோட ஞ அன் ஆகிய அப்படியே ஒட்டிக்குது. உண்டான் அப்படின்னா உன் அப்படிங்கிற அடிச்சொல்லோடு ட ஆன் ஆகியவை ஒட்டுது. இது கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கலாம். ஆனா பல ஆயிரம் வருஷங்கள் கடந்தும் ஒரு மொழியோட ஆணிவேர் சொற்கள் சிதையாம தன் பழைய வடிவத்தை தக்க வச்சுக்கிட்டு நிக்கிறது அப்படிங்கிறது அந்த மொழியோட தொன்மைக்கு எவ்ளோ பெரிய சான்று. ஆமா, ஒரு அடித்தளம் ஸ்ட்ராங்கா அப்படியே இருக்கு. அது மேல செங்கற்களை ஒட்டி வைக்கிறது போல மற்ற எழுத்துக்கள் ஒட்டிக்குது. இந்த விகுதிகள் எல்லாம் ஆரம்ப காலத்துல தனித்தனி முழு சொற்களாகவே வழக்குல இருந்துச்சு. காலப்போக்குல மக்கள் அத வேகமா பேசி பேசி அது தேய்ந்து அடிச்சொற்களோடு ஒட்டிக்கிற நிலைய அடைஞ்சுது. இது தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கா? ஆமா, தொல்காப்பியமே இந்த தன்மையை குறிப்பிடுது. இந்த ஒட்டுநிலை தன்மைதான் தமிழோட மிகச்சிறந்த பாதுகாப்பு கவசம். சரி,
சொற்கள் உருவான கதையை பார்த்துட்டோம். இந்த சொற்களை எழுதி வைக்கிற அந்த எழுத்துகள் எப்படி பரிணாமம் அடைஞ்சது? தொடக்கத்துல மனிதன் எந்த ஒலிக்கான எழுத்தையும் கண்டுபிடிக்கலையே. ஆமா, தாம் பார்த்தத அப்படியே குகைகள்ல ஓவியங்களா வரைஞ்சு வச்சான். அது ஓவிய எழுத்துகள். ஆனா ஒருத்தனுடைய வலி, அறிவு அல்லது சிந்தனை போன்ற கண்ணுக்கு தெரியாத உணர்வுகளை ஓவியத்தால வரைய முடியாது இல்லையா? முடியாது. அதுக்காக சில அடையாள குறியீடுகளை உருவாக்கினான். அந்த அடையாள குறியீடுகள் தான் காலப்போக்குல ஒலிகளை குறிக்கும் ஒலி எழுத்துகளா மாறுச்சு. இங்கதான் நான் பல காலமா விவாதிக்கப்படுற ஒரு முக்கியமான வரலாற்று விவாதத்துக்கு வரப்போறேன். அசோகர் காலத்து பிராமி எழுத்துகள் தான் இந்தியா முழுவதும் பரவுச்சு அப்படின்னும், அந்த பிராமி எழுத்துகள்ல இருந்து திரிஞ்சு கொஞ்சம் காப்பி அடிக்கப்பட்டு உருவானவ தான் தமிழோட வட்ட எழுத்துகள் அப்படின்னு மேலோட்டமா சொல்லிட்டாங்களே. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வரலாறு முழுவதும் தொடர்ந்து செய்யப்படுற ஒரு மாபெரும் பிழை. அசோகர் தன்னுடைய கருத்துக்களை பரப்ப பிராமி எழுத்துக்களை பயன்படுத்தினர் அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்காக அதிலிருந்து தான் தமிழ் எழுத்துகள் பிறந்துச்சு அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் வரலாற்று பூர்வமானதோ கிடையாது. வட்டெழுத்துகள் அப்படிங்கிறது பிராமியோட திரிபு அல்ல. அவை தமிழர்களோட சொந்த முயற்சியால தமிழ் ஒழிகளுக்கேற்ப பல நூற்றாண்டுகளா செதுக்கப்பட்ட தனித்துவமான எழுத்து வடிவம். அப்போ அசோகர் காலத்திற்கு முன்னாடியே தமிழ் எழுத்துகளும் இலக்கணமும் தனித்து இயங்குச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? மிகப்பெரிய ஆதாரமே நம்முடைய தொல்காப்பியம்தான். தொல்காப்பியம் குறைஞ்சது 2300 வருஷங்களுக்கு முற்பட்டது. அசோகர் காலகட்டத்துக்கு முன்னாடி அது எழுதப்பட்டது. ஆமா, தொல்காப்பியர் தன்னுடைய நூல்ல தனக்கு முன்னாடி இருந்த பல இலக்கண நூல்களை குறிப்பிடுறாரே. கரெக்ட். ஒரு மொழிக்கு இலக்கணம் வழுக்கப்படணும்னா அதுக்கு குறைஞ்சது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த மொழி முழுமையான எழுத்து வடிவத்தை பெற்றிருக்கணும். நிச்சயமா. அப்படிப்பட்ட ஆழமான இலக்கணமும் எழுத்து வடிவமும் கொண்ட ஒரு மொழி திடீர்னு வந்து அசோகர் காலத்து பிராமிய கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. எந்த அவசியமும் இல்ல. அப்படி என்றால் வடமொழி சொற்கள் அல்லது பிராகிருத சொற்கள் தமிழுக்குள்ள வரும்போது அதையும் கண் மூடித்தனமா தமிழர்கள் ஏத்துக்கல இல்லையா? தொல்காப்பியர் இதுக்கென்று தனியா ஒரு செக் போஸ்ட் வச்சிருந்தார் அப்படின்னு படிச்சேன். ஆமா, வேற்றுமொழி சொற்கள்